இந்த தீபாவளிக்கு இளம் ஹீரோக்கள் நடித்த திரைப்படங்கள் தான் வெளியாகிருக்கு. பொதுவாகவே தீபாவளி பொங்கல்னால் பெரிய நடிகர்கள் ரஜினி, கமல், அஜித், விஜய் இது போன்ற பெரிய நடிகர்களுடைய படங்கள் தான் வெளியாகும். அல்லது சிவகார்த்திகேயன், தனுஷ் இது போன்ற நடிகர்களுடைய படங்கள்னாச்சும் வெளியாகும். ஆனால் இந்த தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா பெரிய நடிகர்களோட படம் இல்லாமல் இளம் ஹீரோக்கள் வளர்ந்து வரும் நடிகர்களுடைய படங்கள் தான் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் இந்த தீபாவளிக்கு 2025 தீபாவளிக்கு 3 படங்கள் வெளியாகிருக்கு. 3மே பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும் ஹீரோக்களுடைய படம் தான். பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் நடித்த டியூட் திரைப்படமும், அதே போல் துருவ் விக்ரம் நடித்த பைசன் திரைப்படமும், கடைசியாக ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் டீசல் திரைப்படம், இந்த 3 திரைப்படமும் திரையரங்களில் வெளியாகிருக்கு. இதில் டியூட் மற்றும் பைசன் திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் பெற்றுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் டீசல் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. அந்தளவுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கல. இந்த நிலையில் டியூட் திரைப்படம் தமிழ், தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே சேர்த்து இந்த திரைப்படம் 95 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. அதாவது 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா 95 கோடியை எட்டிடுச்சு. இன்றைய நிலவரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படியும் 100 கோடியை தொட்டுட்ருக்கும். இதற்கு காரணம் இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. இந்த திரைப்படத்திற்கு இளைஞர்கள் கொண்டாடும் படமாக மாறியிருக்கு டியூட் திரைப்படம். அதே வகையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. அதே சமயம் இந்த திரைப்படம் 5 நாட்களில் பார்த்திங்கன்னா 33 கோடி அளவுக்கு வசூலை ஈட்டிருக்கு. சாதி அதை தழுவிய இந்த திரைப்படம் அப்படின்றதுனால இளைஞர்கள் மத்தியில் அந்தளவுக்கு கவரலை. ஆனால் அனைவரும் பார்க்கும் வகையிலையும் இருக்குது. அதே சமயம் இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனங்களும் வந்திருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் மொழியில் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. பிற மாநிலத்தில் பிற மொழிகளில் மொழிபெயர்த்து இந்த திரைப்படத்தும் வெளியிடல. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வசூலை குறைவதற்கு காரணமாகவும் இருக்குது. ஆனால் டியூட் திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்குலேயுமே நேரடி தெலுங்கு படமாக இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த திரைப்படம் அங்கேயுமே வெளியிட்டிருக்காங்க. இதனாலேயே இந்த திரைப்படம் 100 கோடியை தொட்டிருக்கு. ஆனால் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் திரைப்படம் 5 நாட்களில் 33 கோடி வரைக்கும் தான் வசூலித்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டீசல் திரைப்படம், ஹரிஷ் கல்யாண் நடித்த டீசல் திரைப்படம் வெளியாகியிருக்கு. இந்த திரைப்படம் தற்போது வரைக்குமே பார்த்திங்கன்னா வெறும் 2 கோடி தான் வசூலித்திருக்கு. ஆக மொத்தத்தில் மாரி செல்வராஜுடைய பைசன் திரைப்படமும் அதே போல் டியூட் திரைப்படமும் நல்ல போட்டியை சந்தித்துட்டு வருது. வசூல் ரீதியாக பார்க்கும் பொழுது தற்பொழுது வரைக்கும் டியூட் திரைப்படம் தான் வசூலில் முந்தி இருக்குது. வசூல் ரேஸில் கொடிக்கட்டி பறக்கிறதுலேயும் சொல்லும் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இதோட சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.